மாசி மாத தேய்பிறை பிரதோஷம் மகா சிவராத்திரியை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி சுந்தரகிரி மகாலிங்கம் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மணிவண்ணன். மணிவண்ணன், வணக்கம். மகா சிவராத்திரி மாசி அமாவாசை நாளில் சதுரகிரி கோவிலுக்கு பக்தர்கள் குவிந்துள்ளனர். விவரங்களை சொல்லுங்கள். வணக்கம். விருதுநகர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தரமாலிங் கோவில். இந்த கோவிலானது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 4000 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்கு கடந்த காலங்களில் தினந்தோறும் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கடந்த 2015 ஆண்டு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் பக்தர்கள் உயிரிழந்த நிலையில் அதனை அடுத்து மாதந்தோறும் பிரதோஷம், அமாவாசை, பௌர்ணமி உள்ளிட்ட விசேஷ நாட்களில் மட்டும் 8 நாட்கள் மட்டுமே பக்தர்கள் கோயிலுக்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டு வந்த நிலையில் இன்று மாசி மாத பிரதோஷம், நாளை மகா சிவராத்திரி மற்றும் அமாவாசையை முன்னிட்டு இன்று முதல் 28ஆம் தேதி வரை மொத்தம் 4 நாட்கள் சதுரகிரி கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல கோயில் நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது. இந்நிலையில் மகா சிவராத்திரி மற்றும் பிரதோஷ நாளான இன்று தானிப்பாறை அடிவார பகுதியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலையேறி வருகின்றனர். மகாலய சிவராத்திரிக்கு விடிய பூஜை நடக்கும் எனவும் கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் பக்தர்கள் கோவில் மலைப்பகுதியில் தங்கி வழிபடுபவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி மணிவண்ணன், தகவல்களுக்கு நன்றி.